அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்று நாம் பார்க்க போவது சுவையான வாழை இலை சிக்கன் சுக்கா செய்கிறது எப்படி என்பது தாங்க. இலை சிக்கன் சுக்கா செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். சிக்கன் 1/4 கிலோ, மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சது, 4 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 3ஐயும் மைய அரைச்சது, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, தயிர் 1 தேக்கரண்டி, கடலை மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, வாழை இலை 1. இப்போ வாங்க சுவையான வாழை இலை சிக்கன் சுக்கா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சிக்கனை எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கிறேன். கழுவுன சிக்கனில் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் கடலை மாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து சிக்கனில் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அது 1 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையை போடுறேங்க. கருவேப்பிலையினுடைய ருசி வந்து சிக்கனுக்கு கிடைக்கணுன்றதுக்காக 2 கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து ஓரம் வச்சுட்டு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அந்த எண்ணெய் மேலேயே வைக்கிறேன். வாழை இலை வெந்து அது மேலே இருக்கிற சிக்கன் வேகுங்க. இந்த மாதிரி செய்யும்போது ருசி ரொம்ப கூடுதலாக கிடைக்கும் நமக்கு. சிக்கனும் நல்லா மெத்துன்னு இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க. இப்போது வாழை இலை சூடானதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊறி இருந்தது இல்லைங்களா சிக்கன், அதை எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கணுங்க. சிம்மில் வச்சு எல்லா சிக்கனையும் வாழை இலையில் எடுத்து வைக்கிறேன். எல்லா சிக்கனையும் வாழை இலையில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மேலே ஊற்றி இலையை மூடுறேன். வாழை இலையினுடைய 4 கார்னரையும் அப்படியே மூடி சென்டராக மூடி வச்சிடுறேன். இப்போது சிக்கன் வேகுதுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் திறந்து பாருங்கள். திறந்து பார்க்குறதோ திருப்பி போடுறதோ செய்யணும். சிக்கன் ஒரு பக்கம் ஓரளவு வெந்திருக்கு. 10 நிமிஷம் கழித்து திருப்புறேங்க.
அந்த பொரிஞ்ச கருவேப்பிலையை அது மேலேயே வச்சுருக்கேங்க. அதனுடைய ருசி வந்து சிக்கனுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி செய்யும்போது. இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போடுறேன். நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் சிக்கன். திருப்பி போட்டுட்டு திரும்பவும் வாழை இலையை மூடணுங்க. ஓரளவு ஒரு பக்கம் ப்ரௌனிஷ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அடுத்த பக்கமும் வேகிறதுக்காக இலையை திரும்ப மூடணும், 4 கார்னரையும் மூடி இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடணும். ஓரளவு சிம்மில் இருக்கணுங்க. ஐத்தி வச்சா சிக்கன் தீஞ்சிரும் இல்லைங்களா, அதனால் சிம்மில் ஓரளவு வச்சு வெந்துருச்சு. 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் திருப்பி பார்க்குறேன். இலையே நல்லா முறுமுறுன்னு ஆகிடுங்க, வாழை இலையே பாருங்கள். நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். வாசம் கம கம கமன்னு வருதுங்க. ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்பவும் இந்த பக்கத்தையும் திருப்பி போடுறேன். ரெண்டு பக்கமும் ஓரளவு வெந்துருச்சுங்க, செவந்து வருது இல்லைங்களா. திருப்பி போட்டுட்டு திரும்பவும் இலையை மூடுறேன். இதுக்கப்புறம் சிம்மில் தாங்க வேக வைக்கணும், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஏன்னா ஓரளவு செவந்து வந்துருச்சு இல்லைங்களா, ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சு சிக்கன். நைன்ட்டி 90% ரெடி ஆகிடுச்சுங்க சிக்கன். சுவையான வாழை இலை சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாற போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எந்த கலர் பவுடரும் கலக்கலைங்க. அதனால் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.